சிம்பிளா, டேஸ்ட்டா பெல்லம் கவ்வுலு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிரிஸ்பியான, ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். சுகர் இல்லாம பண்ண போறோம். கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு 1 கப் மைதா இல்ல கோதும மாவு, சிரோட்டி ரவை, அதுக்கப்புறம் சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு செமி சாஃப்ட் மாவு மாதிரி கொண்டு வரணும். அதாவது ரொம்ப கடினமா இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். வெல்லத்த வந்து 1 கப் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் நீங்க போடலாம். இதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பால்ஸா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு மோல்டுல நம்ம வந்து தேய்ச்சுட்டு, இந்த மாரி சுருட்டி எடுத்துக்கணும். இப்படி இல்லன்னா ஃபோர்க் இருக்கும். நீங்க அத கூட யூஸ் பண்ணலாம். எட்ஜஸ் வந்து கண்டிப்பா சீல் பண்ணிடணும். இல்லன்னா ஆயில்ல போட்டீங்கன்னா பிரிய பாக்கும். இது ஆந்திராவோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். கர்நாடகாலயே பண்ணுவாங்க. சூடான எண்ணெயில போட்டுட்டு கிரிஸ்பியா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சூடான எண்ணெயில போட்டதுக்கப்புறமா, நீங்க லோ மீடியம் ஃப்ளேம்ல கூட வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, சொத சொதன்னு இல்லாம கிரிஸ்பினஸோட இருக்கும். ரொம்ப ஹைல ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சொத சொதன்னு ஆயிடும். கலரும் மாறிடும். இப்போ 1/2 கப் வெல்லம், அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கலாம். ஸ்வீட்டுக்கு ஏத்த மாரி நீங்க வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் ரொம்ப பிடிக்கும்னா 1 கப் கூட போடலாம். இது வந்து ஏலக்காய் போட்டுட்டு, 1 கம்பி பதம் இல்லன்னா, ஹார்ட் பால் கன்சிஸ்டன்சி, சாஃப்ட் பால் இந்த 3ல எது வேணாலும் வந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாரி வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த கிரிஸ்பினஸ்க்கு. இப்போ உள்ள போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அப்பப்ப எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். நல்லா கிரிஸ்பியா இருக்கும். சொத சொதன்னு இருக்காது. அந்த ஜூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கிரிஸ்பி ஆயிடும்.